Hello students, today வந்து 10th standard chapter 8 அதில் statistics and probability அதில் புள்ளியியலும் நிகழ்தகவுன்னு நாம் சொல்லுவோம். exercise 8.2 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். first sum நான் read பண்ணுறேன். The standard deviation and mean of a data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variation. கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை சேம் கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபட்ட கெழுவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாமா? என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை நான் அப்படியே கிவனை அப்படியே எழுதியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டேட்டா வந்து 6.5, மீன் ஆஃப் டேட்டா வந்து 12.5. ஓகேவா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு வந்து ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100%. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். 100%. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு வந்து ஃபார்முலா. ஸோ இதில் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ 6.5 டிவைடட் பை 12.5 அப்ளைமா? ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கிறது வந்து 6.5, அவர் மீன் வேல்யூ வந்து 12.5. ஸோ நான் அதை அப்ளை பண்ணுறேன். இன்ட்ரு 100%. ஸோ இதே நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 6.5 6.5 12.5 ஃபிஃப்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 2.5 வரும், 1.3 கிடைக்கும் ரிமைனிங். ஸோ இதை வந்து நான் வந்து இதை வந்து 1.3 இன்ட்டு 100 போடலாமா? ஸோ 100 போட்டால் எனக்கு என்ன வரும்? 1 பாயிண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணுறக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1300 வரும். ஸோ 25ஆல் இப்போ நான் வந்து டிவைட் பண்ணுறேன். இங்கே டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ் போட்டால் 125 வரும். ரிமைனிங் 50. 2 டைம்ஸ் போட்டால் 50 வரும். ஸோ 52. ஸோ 13 டிவைட் பை 25 இன்ட்டு 100 போட்டால் 1325. நான் வாயில் சொன்னதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு? 52% கிடச்சிருக்கு. ஸோ அவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 52%. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நம்ம டைரெக்டாகவும் அப்படியே இந்த மெத்தட் போடலாம். ஆனால் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரில போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு போய்க்கலாம். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூ இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 10 போடுறேன். இன்ட்டு 10 போட்டால் என்ன? 13 பை டிவைடட் பை 25 வருமா? அதுதான் இன்ட்டு 100% போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். The standard deviation and coefficient of variation of the data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க, வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் மீன் வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம மீன் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சேம் ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாமா? given one கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 1.2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 25.6. அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 25.6. திஸ் இஸ் அவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ. ஸோ 1.2வா இந்த வேல்யூ? ஸோ டிவைடட் பை மீன் வேல்யூ இருந்தால் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ mean value into 100 equal to 25.6. அப்போ 25.6 into cross multiply பண்ண என்ன ஆகும்? into mean ஆயிருமா? equal to 1.2 into 100. இந்த ஃபார்மேட்டில் கிடச்சிருமா? நெக்ஸ்ட் 120 இதே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1200 கிடைக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சா இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு மீன் இன்ட்டு 25.6. ஸோ 120 டிவைடட் பை 25 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது, கீழே வந்து டிவிஷன் ஆகும். ஸோ 25.6 ஈக்குவல் டு மீனுன்னு கிடைக்குமா? அதுதான் நான் எழுதியிருக்கேன்.
இப்போது இங்கே இருக்க பாயிண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? சிங்கிள் வேல்யூ இருக்குது. அப்போ நான் எவ்வளோவால் மல்டிப்ளை பண்ண எனக்கு இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரிமூவ் ஆகும். ஸோ கீழே நான் 10ஆல் பண்ணால் மேலேயும் கம்பல்சரி 10ஆல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது? 1200 டிவைடட் பை பாயிண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு 256 கிடச்சிச்சு. இந்த 256 நம்ம டிவிஷன் பண்ணலாமா? 1200 256 4 டைம்ஸ் போட்டால் 1024 கிடைக்கும். ஸோ இதே மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 17 ரிமைனிங் வந்து எனக்கு 176 கிடைக்கும். ஸோ எனக்கு 176 256 போகாது. ஸோ நான் பாயிண்ட் வச்சு நான் 0 ஆட் பண்ணுறேன். 0 ஆட் பண்ணேன்னா எவ்வளோ? 6 டைம்ஸ் வந்து 6 டைம்ஸ் போகும். 6 டைம்ஸ் 6 into 256 என்ன வரும்? 1536 வரும். அப்போ இதே எனக்கு மைனஸ் பண்ணால் 224 கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கேன். எகெயின் புள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 0 மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண 8 டைம்ஸ் போட்டால் 8 into 256 வந்து 2048 வரும். அப்போ இதே மைனஸ் பண்ணுறேன். அப்போ 1920 கிடைக்கும். ஸோ 7 டைம்ஸ் போட்டால் 1892 வரும். இது இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 3 வேல்யூஸ் கிடச்சிச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ 1200ஐயும் 256ஐயும் எனக்கு கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது? 4.687 கிடைக்குது. ஸோ நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே 7 போயிட்டே தானே இருக்குது. ஸோ இங்கே 7 இருக்குது. நான் இப்போ இங்கே +1 ஆட் பண்ணி 69 நான் எழுதிக்கிறேன். 4.69. அவர் வேல்யூ ஆஃப் மீன் வந்து 4.69. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். If the mean and coefficient of variation of data are 15 and 48 respectively, define the value of standard deviation. ப்ரீவியஸாக பார்த்த சம் மாதிரியே தான், சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மீன் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் ஃபார்முலாவில் சேம் ப்ரீவியஸாக எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து 48 given 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணோன்னு மீன் வேல்யூ வந்து 15 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100% ஈக்குவல் டு 48. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தானே 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 48. அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை இது ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை மீன் வேல்யூ வந்து 15 தெரியும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இன்ட்டு 100% ஈக்குவல் டு 48. அப்போது இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 48 இன்ட்டு 15 ஆகுமா? நான் இதே கிராஸ்ன்னு சொல்லிட்டேன். இது ஒன்று டேர்மு. அப்போது இந்த டேர்மு இங்கே, இந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே அப்படி மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த ஹோல் டேர்மு இங்கே ஆகுது. அப்போ ஆகும்போது 48 இன்ட்டு 15 ஆகுமா? ஸோ 48 இன்ட்டு 15 என்ன? 720 டிவைடட் பை இந்த பக்கம் இருக்க 100 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் ஆகுமா? ஸோ டிவைடட் பை 100. இது கேன்சல் ஆகுது. அப்போ 720 டிவைடட் பை 10 இருக்குது. அப்போ 10 வந்து இருந்தால் என்ன ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிடலாமா? அப்போ 7.2. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ இஸ் 7.2. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். If n equal to 5, mean value வந்து 6 and sigma x squared value வந்து 765, then calculate the coefficient of variance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100%. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு கொடுக்கல, ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு தெரியாது என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 765
கொடுத்துருக்காங்க, n வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வேல்யூ வந்து அதாவது மீன் வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன 6. ஸோ எக்ஸு டிவைடட் பை n எல்லாம் போட வேண்டாம், டேரெக்டாக அந்த வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அப்போது therefore ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ரூட்டில் இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 153 மைனஸ் 6 இன்ட்டு 6 36 மைனஸ் 36 ஈக்குவல் டு இதே மைனஸ் பண்ணால் 117. ஸோ ரூட்டில் 117 இது ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 10.816 கிடைக்குமா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ வந்து என்ன 10.816. ரூட் எடுக்க தெரியாதவங்க லாக் புக்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து லாக் புக் வந்து எக்ஸாமில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் எடுத்தால் நமக்கு என்ன தெரியும், என்ன கிடைக்கும் 10.816 கிடைக்கும். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொஸ்டினில் கேட்டுக்கிறது நம்ம ஃபைன் பண்ணலாமா? ஸோ அந்த ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100%. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ என்ன 10.816 divided by our mean value is 6. So into 100%. So இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ 10.816 இருக்குது. ஸோ இதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், பாயிண்ட் வந்து தள்ளுமா, அப்போது 3 பாயிண்ட்ஸ் தானே, அப்போ இன்ட்டு 100 போட்டு 2 0 ஆட் ஆயிடுச்சு 1.3. அப்போ இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் 1 2 3 அப்போ 1081.600 டிவைடட் பை 6ன்னு மாறும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 1081.6 டிவைடட் பை 6 இதே கேன்சல் பண்ணால் 180.266ன்னு வரும். ஸோ அதை டிவிஷன் இங்கே நான் போட்டிருக்கேன். 1081.60 6ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 டைம் வந்து 6 அப்போ ரிமைனிங் என்ன வரும் 4. இப்போ 8 நான் இறக்குறேன். அப்போ 8 டைம்ஸ் வந்து 48 வரும். ரிமைனிங் என்ன வரும், ஒன்றுமே வராது. நெக்ஸ்ட்டு வந்து 16 அப்படியே நான் இறக்குறேன். ஏன்னா பாயிண்ட்டு இருக்குல்ல, 1 இறக்குறேன் போகாது. ஸோ நான் 0 போட்டு பாயிண்ட் வச்சு அடுத்த வேல்யூ இறக்குறேன். இப்போ இருக்கிற என்ன 16 வருமா, அப்போ 6 வந்து 2 டைம்ஸா, அப்போ 12. அப்போ வந்து ரிமைனிங் என்ன இருக்குது 4 இருக்குது. அகெயின் 0 நான் இறக்குறேன் 36 4 இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது 180.26ன்னு வருது. அப்போ 6 வந்து 5 விட பெருசு தானே. ஸோ வந்து ப்ரீவியஸாக இருக்க வேல்யூவில் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். அப்போ 27 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ 27 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ அவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வேல்யூ இஸ் 180.27. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் 24 26 33 37 29 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் 24 26 29 31 33 37. ஸோ அஸ்யூம்டு மீன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், 2க்கு மிடில் இருக்க வேல்யூ தான் நம்மளோட அஸ்யூம்டு மீன். இப்போ இது 2 போச்சு. அப்போ மிடில் நமக்கு என்ன ரெண்டு நம்பர்ஸ் வருது. மிடில் வந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வருது. இந்த 2 நம்பர்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும், எந்த நம்பர் பெருசுன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு எது பெருசோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம கொஸ்டினில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெருசு வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அஸ்யூம்டு மீன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் அது என்ன 24, நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 26, நெக்ஸ்ட்டு பெரிய நம்பர் வந்து 29, நெக்ஸ்ட்டு வந்து 31, நெக்ஸ்ட்டு வந்து 33, ஃபைனலாக 37. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர். அதில் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ இது தான் இந்த ஆர்டரில் இருக்கிறதுக்குள்ள அஸ்யூம்டு மீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது போயிருமா. நெக்ஸ்ட்டு சென்டராக என்ன இருக்குது 29 31 இருக்குது. ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் வந்து 29. ஸோ அஸ்யூம்டு மீன் வந்து 29 தான் எடுத்துக்கணும். ஏன் 29 லோயஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் லோயஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னால் நம்ம லோயஸ்ட் வேல்யூ எடுக்கணும். அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஹையஸ்ட் வேல்யூ எடுப்போம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது லோயஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் இதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அஸ்யூம்டு மீன் எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி மிட் வந்து இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் கிடச்சிருச்சுன்னா வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸுக்கு லோயஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஹையஸ்ட் நம்பர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. இப்போது எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸை வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது அசெண்டிங் ஆர்டரில் நான் எழுதியிருந்தேன்ல, அதை வந்து நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். 24, 26, 29, 31, 33, 37 அது அப்படியே ஆர்டர் மாறாமல் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸை வந்து என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 180. ஸோ அந்த 180 அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஐ கண்டுபிடிக்கலாமா? டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ அவர் எக்ஸ்ஐ வேல்யூ இஸ் 24, அவர் ஏ வேல்யூ இஸ் அஸ்யூம்டு மீன், அதைத்தான் ஏ. ஸோ அந்த வேல்யூ வந்து 29. ஸோ 24 minus 29 equal to -5. 26 minus 29 equal to -3. 29 minus 29 equal to 0. 31 minus 29 equal to 2. 3 minus 29 equal to 4. 37 minus 29 equal to 8. ஸோ டிஐ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ டிஐ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, எனக்கு சமேஷன் ஆஃப் டிஐ வந்து 6ன்னு கிடைக்குது. ஓகேவா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர்டு, அவர் டிஐ வேல்யூ இது. ஸ்கொயர்டுன்னா என்ன, இன்ட்டு 5 into 5. அப்போ 5 into 5 25. 3 into 3 9. 0 into 0 0. 2 into 2 4. Next 4 into 4 16. 8 into 8 64. மைனஸில் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸில் இருந்ததுன்னா அது வந்து ப்ளஸ் தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் வேல்யூ மைனஸால் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ -5 இன்ட்டு -5 25 ப்ளஸ் 25 தான். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 118 இது நமக்கு கிடச்சிருக்கா? ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அவர் n ஈக்குவல் டு 6. 1 2 3 4 5 6 ஸோ 6. சமேஷன் ஆஃப் டிஐ ஈக்குவல் டு 6 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர்டு வந்து 118 அது கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, மீன் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ டிவைடட் பை என் ஈக்குவல் டு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பார் மீன் வேல்யூ நமக்கு கிடைக்குமா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மீன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் ஃபைண்ட் பண்ணுறேன். மீன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா எக்ஸ்ஐ டிவைடட் பை என். ஸோ சிக்மா எக்ஸ்ஐங்கிறது வந்து இதுதான். சிக்மா எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சிருக்கோமா? அதையே நான் இங்கே எழுதிடுறேன். எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 180 டிவைடட் பை என் 6. அப்போ 180 30. ஸோ அவர் மீன் வேல்யூ வந்து 13 ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, sigma di square divided by n minus sigma di divided by n the whole square. So di square value என்ன 118 தெரியும், divided by n வந்து 6 தெரியும், minus di வந்து 6 divided by 6 the whole square. So இதை ரெண்டே simplify பண்ண இருக்க 6 cancel ஆயிரும், 1 தான் இருக்கும், 1 square 1 தான். ஸோ இதே simplify பண்ண டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, 19.666 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நான் வந்து 7 ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு -1 போடுறோம். -1 போட்டால் என்ன வரும், 18.167 கிடைக்கும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வேல்யூ வரும், 4.32 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு மீன் வேல்யூ கிடச்சிருச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, 4.32 divided by 30 into 100. ஸோ இந்த 32 இருக்குது, இந்த 100 இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாயிண்ட் வச்சா நமக்கு என்ன வரும், நான் இங்கே எழுதுகிறேன் 432 100. இப்போ பாயிண்ட் வச்சு
இது 2 கேன்சல் ஆயிருமா, ரிமைனிங் என்ன இருக்குது 432 இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் டிவைடட் பை 30. ஸோ இது என்ன கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 14.4% கிடைக்குது. அவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ இஸ் 14.4%. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நம்ம கொஸ்டினில் கேட்டுறது ஃபைன் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு 6th சம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். The time taken in minutes to complete a homework by 8 students in a day are given by 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. Find the coefficient of variance கேட்டிருக்காங்க. இதில் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க வந்து ஹோம்ஒர்க் 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். பெருசில் ஆர்டரில் நம்ம நம்பர்ஸ் எழுதணும். ஸோ ஓகேவா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 38, 40, 43, 44, 46, 47, 49, 53. ஸோ அவர் அஸ்யூம்டு மீன் என்ன 46. 1 2 3 1 2 3. அப்போ 44 46 ரெண்டு இருக்கு. ஸோ அஸ்யூம்டு மீன் வந்து 46 எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்க வேல்யூ வந்து நான் அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் சமேஷன் ஆஃப் எக்ஸை கிடைக்கும். அது வந்து 360. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்குது 360 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டிஐ ஃபைன் பண்ணுறேன். டிஐ ஃபைன் பண்ணுறேன் எக்ஸை மைனஸ் ஏ. ஸோ அவர் எக்ஸை வேல்யூ வந்து தெரியும், ஏ வந்து 46ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மைனஸ் இந்த வேல்யூ. ஸோ அதை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது 38 மைனஸ் 46 மைனஸ் 8, 40 minus 46 minus 6, 43 minus 46 minus 3, 44 minus 46 minus 2, 46 minus 46 0, 47 minus 46 1, 49 minus 46 3, 53 minus 46 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது மைனஸ் 8 கிடைக்குது. ஸோ சமேஷன் ஆஃப் டிஐ வந்து மைனஸ் 8ன்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையானது டிஐ ஸ்கொயர்ட் நான் ஃபைன் பண்ணணும். டிஐ ஸ்கொயர்ட் ஃபைன் பண்ணலாமா. அப்போ டிஐ வேல்யூ வந்து எனக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மைனஸ் 8ன்னு சொல்லிட்டு. இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும். ஸோ மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 8 தான் ஸ்கொயர்டு. ஸோ மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 8 64, மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 6 36, மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 9, மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 4, 0 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 1, 3 இன்ட்டு 3 9, 7 இன்ட்டு 7 49. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது 172. சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 172. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். கவுண்ட் என் வந்து 8 1 2 3 4 5 6 7 8. அதுதான் n ஈக்குவல் டு 8ன்னு எழுதியிருக்கேன். சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ வந்து 360 கிடச்சிருக்கு. சமேஷன் ஆஃப் டிஐ வந்து மைனஸ் 8 கிடச்சிருக்கு. சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் வந்து 172 கிடச்சிருக்கு. ஸோ இது இப்போ எனக்கு வந்து மீன் வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வேணும், மீனும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதை ரெண்டே ஃபைன் பண்ணுறேன். இப்போ மீன் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை என். அப்போ 360 டிவைடட் பை 8. ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 45. ஸோ அவர் மீன் வேல்யூ இஸ் 45 ஃபைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன summation of root of summation of dA square divided by n minus summation of dA divided by n the whole square. Summation of dA square value என்ன 172 divided by 8 minus 8 divided by 8. இது cancel ஆயிடுச்சுன்னா 1. இப்போ 1 square minus 1 square போட்டோம்னா 1. அப்போ மைனஸ் 1. இது கேன்சல் பண்ண 21.5 கிடைக்குதா. அப்போ 21.5 மைனஸ் 1 என்ன 20.5, ரூட் ஆஃப் 20.5. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 4.527 கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 4.53 7 இருக்குது. ஸோ நான் வந்து ரவுண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே +1 ஆட் பண்ணிவிட்டு 53ன்னு எழுதிக்கிறேன் 4.53. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் என்ன
standard deviation divided by mean value into 100%. So our standard deviation value என்ன 4.53 தெரியும் divided by mean value வந்து 45 find பண்ணியிருக்கோம். So 45 into 100. So இதே கேன்சல் பண்ணுறேன். சரி 45 இதை வந்து 100 இருக்கா மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 4330 கிடைக்கும். 2 பாயிண்ட்ஸ் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ டாட் வச்சு இது கேன்சல் 453 டிவைடட் பை 45. இதே கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது 10.066 கிடைக்கிது. 453 10 டைம்ஸ் போட்டால் 450 கிடைக்குமா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ நான் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறேன். இப்போ 30 போகாது. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ 6 டைம்ஸ் வந்து 270 வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரவுண்ட் பண்ணி 10.07% அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவர் coefficient of variation equal to 10.07%. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். 7th question ரைட் பண்ணுறேன். The total marks scored by 2 students, Satya and Vidya, in 5 subjects are 460 and 480 with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது சத்யா அண்ட் வித்யா அப்படிங்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 460 அண்ட் 418. அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க 4.6 அண்ட் 2.4னு சொல்லி ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துட்டாங்க. ஹூ மோர் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிருக்காங்க. யாரோட பர்ஃபார்மன்ஸு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாமா. கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் நான் அப்படியே நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இங்கே given 1 டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை சத்யா 460 டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை வித்யா 480. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து 5. ஸோ மீன் மார்க் வந்து ஆஃப் சத்யாவுக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் மீன் வேல்யூ. அப்போ 460 டிவைடட் பை 5 போடலாமா ஈக்குவல் டு போட்டேன்னா 92%. ஸோ அவர் மீன் வேல்யூ வந்து 92%. இது யாருக்கு சத்யாவுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க சத்யாவுக்கு 4.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் எழுதியிருக்கேன் given 1. இப்போது எனக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரிஞ்சிச்சு மீன் தெரிஞ்சிச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாமா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா standard deviation divided by mean into 100%. So our standard deviation value 4.6 divided by our mean value 92 into 100. Simplify இதே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும். இங்கே ஆட் 2 0 ஆட் ஆகுமா. அப்போ பாயிண்ட் 1 பாயிண்ட் வச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிடுமா. அப்போ அது ரிமைனிங் என்ன வரும் 460 வரும். அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன் டிவைடட் பை 92. இதே கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் போகும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து 5%. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் 1 அதாவது சத்யாவோடது. நெக்ஸ்ட்டு வித்யாவோடது கண்டுபிடிக்க போகிறோம். மீன் மார்க் வித்யா வந்து 480 கொடுத்துருந்தது. அது டிவைடட் பை 5 போட்டால் நமக்கு 96% கிடைக்குது. ஸோ அவர் மீன் வேல்யூ வந்து 96%. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க given 1 2.4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிச்சு மீன் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இது ரெண்டே அப்ளை பண்ணலாமா. coefficient of variation equal to 2.4 divided by 96 into 100. இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 240.0னு கிடைக்கும். பிகாஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 240 டிவைடட் பை 96 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இதை நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 2.5 கிடைக்குது. ஸோ அதுக்கான இங்கே அந்த டிவிஷன் இங்கே போட்டிருக்கேன் 240 96 2 டைம்ஸ் போதும் 192. இப்போ ரிமைனிங் 48 இருக்குது. ஸோ நான் 0 கீழே இருக்கிறேன் 48 வருது. நான் 0 கீழே இருக்கிறேன். பாயிண்ட் வேல்யூ வச்சு நான் 0 இருக்கிறேன். அப்போ இறக்கும்போது எனக்கு என்ன 5 டைம்ஸ் வந்து 480 கிடைக்குது. ரிமைனிங் 0. இப்போ 2.5. ஸோ இங்கே வந்து வித்யாவுக்கு வந்து 2.5 சந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் சத்யா வந்து 5.5 வித்யா வந்து 2.5 கிடச்சிருக்கு. ஸோ சத்யா தான் ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் எஃபிஷியன்ட் ஜாஸ்தி. ஸோ இது அப்படி நான் எழுதியிருக்கேன். ஸோ வித்யா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் லெஸ் தென் சத்யா. ஸோ வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூட் பண்ணுறேன்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The mean and standard deviation of marks obtained by 40 students of class in 3 subjects, mathematics, science and social science are given below. அப்படின்னு கொடுத்து டேபிளில் வந்து சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் வந்து 56 மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 12. சயின்ஸுக்கு வந்து 65 மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14. சோஷியல் சயின்ஸுக்கு வந்து 60 மீனு, standard deviation 10. So which of the 3 subjects shows more consistent and which shows less consistent since marks ன்னு கொடுத்துறாங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்மரியே தான் எந்த சப்ஜெக்ட் வந்து மோர் கன்சிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் வந்து லோ கன்சிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ டேரெக்டாக அவங்களே மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ எதுவுமே கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக அப்படியே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு மீன் வேல்யூ வந்து 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் CB1ல் நம்ம அப்ளை பண்ணலாமா? என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து 56, அவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வந்து 12 டிவைடட் பை மீன் வேல்யூ வந்து 56 இன்ட்டு 100. ஸோ இதே இதை ஆட் பண்ணு ஒரு 1200 டிவைடட் பை 56. இது ரெண்டையும் நான் டிவிஷன் இங்கே போட்டிருக்கேன். போட்டு நமக்கு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கிது? 21.46 426ன்னு கிடைக்கிது. ஸோ 426னா 6 இருக்குது. இங்கே நான் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். அப்போ 21.43ன்னு வருமா? ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 21.43 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கு கண்டுபிடிக்கிறேன். அதாவது கோஎஃபிஷியன்ட் வேரியன்ட் 1 மேத்தமேட்டிக்ஸ்க்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கு மீன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 65 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபைன் பண்ணலாமா? அதை வந்து நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஷார்ட் ஃபார்ம் வந்து CV, அது 2ன்னு நான் எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ 14 டிவைடட் பை 65 இன்ட்டு 100. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ண ஒரு 1400 டிவைடட் பை 65. இதே கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 21.537. ஸோ 7 இங்கே வந்து 5 விட பெருசாக இருக்குது. ஸோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 21.54 அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கான டிவிஷன் இங்கே சைடில் நான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோஷியலுக்கு கண்டுபிடிக்கிற தேர்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம். மீன் வேல்யூ வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 10 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. ஸோ 10 இன்ட்டு 100 1000 டிவைடட் பை 60. இது கேன்சல் ஆகுது. 6 போட்டால் 16.66ன்னு போகுது. ஸோ நான் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 விட பெருசாக தானே இருக்குது. அப்போ 67 எடுத்துக்கிறேன். அப்போ CV3 ஈக்குவல் டு 16.67. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? இந்த வேல்யூ CV1 வேல்யூ, CV2 வேல்யூ, CV3 வேல்யூ 3 வேல்யூ கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி எது மோர் கன்சிஸ்டன்ட், எது லெஸ் கன்சிஸ்டன்ட்ஸ்ன்னு ஃபைன் பண்ணலாம். ஸோ CV1 வந்து 21, அதே CV2 வந்து 21.4, CV3 வந்து 16.67. ஸோ இது தானே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன? CV2 தான் மோர் கன்சிஸ்டன்ஸ். இது வந்து மிடில் இருக்குது. CV1 21.43, CV3 வந்து 16.67. Science shows the more consistent and social science shows the less consistent அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். This is our final solution. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ஸான ஃபார்முலாஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 8.2 அதில் இம்பார்ட்டன்ஸான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபைன் பண்ணுறக்கு ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100%. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் summation of x square divided by n minus summation of x divided by n the whole square. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் மீன் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து summation of xi divided by n. இதுதான் வந்து மீன் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டாலே வந்து எக்ஸசைஸ் 8.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 8.2 அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான். நெக்ஸ்ட்டு அதுக்கான
சொல்யூஷன் வந்து இது. ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final solution. Next fifth question. அதுக்கான question இது, அதுக்கான solution இது. Solution continue ஆகுது. அதுக்கான solution இது. This is our final solution. Next sixth question இது. Sixth question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ வேல்யூஸ்லாம் நான் இங்கே எழுதியிருக்கேன். மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் நான் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மேக்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் சயின்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தேர்டு சப்டிவிஷன் சோசியல் சயின்ஸுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். ஸோ மோர் கன்சிஸ்டன்டி சயின்ஸுன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோஷியல் சயின்ஸ் வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா இதுதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.